ஆல் வெல்கம் டு ராஜா கனி விலாக்ஸ். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விலாக் வீடியோ தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு சண்டே விலாக் தான், நான் சண்டே அப்போ எடுத்தது. ஸோ சண்டே அதே தான், எப்பயும் போல் லேட்டாக எழுந்திரிச்சு எல்லாமே லேட்டாக தான் வந்து நடக்கும். காலையில் காஃபி மட்டும் குடிச்சிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக முன்னாடி நாள் பண்ண சாம்பார் வந்து இருந்தது, அதே வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து டைமும் வேறு ஆகிடுச்சு. மதியம் எப்படியும் லஞ்ச் வந்து ஹெவியாக இருக்குன்றதுனால சிம்பிளாக வந்து தோசை சாம்பாரோட முடிச்சாச்சு. பாப்பா 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே லஞ்ச் ஒர்க் வந்து கடகடன்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ 2 பேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி நாள் வந்து க்ளீன் பண்ணி வச்ச பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு சிங்கில் இருக்க பாத்திரமும் வந்து இப்போ சாப்பிட்ற பிளேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா சிக்கன் வாஷ் பண்ணணும், அப்போ வந்து சிங்க்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும்ல. இன்றைக்கும் வந்து பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன். நான் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொன்னாலும் கேட்கல. சரி, பிரியாணிலே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். நான் வந்து நான்வெஜ் அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தின்றதுனால சாப்பிடாமல் எனக்கு வந்து தனியாக மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யில் வந்து வெறும் பிரியாணி இலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர டைம்லேயே வந்து இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோம்பு, அப்புறம் பிரியாணிக்கு போடுற எல்லா ஹோல் ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். ஏலக்காய், அது கூடவே வந்து 1 ஸ்பூன் மல்லி, மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கசகசா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். நான் வந்து இந்த தடவை கொஞ்சம் பேஸ்ட் அதிகமாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு நான் சைட் டிஷ் எதுவுமே செய்ய போகிறதில்ல. 65 கிடையாது, கிரேவி கிடையாது. ஸோ கொஞ்சம் நல்லா ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே திக்கான கன்சிஸ்டன்சி வர மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைட் நான் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். 65னா சேம் மெத்தட் தான், ஆனால் இதில் நம்ம லாஸ்ட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவோம், கொஞ்சம் லெமன் வேறு பிழிஞ்சு விடணும், இல்லை சில பேர் வந்து தயிர் ஆட் பண்ணுவோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து நம்ம எல்லாமே பிரியாணியில் சேர்க்க போகிறோன்றதுனால சிக்கனை நான் சொன்ன அந்த இதெல்லாம் மட்டும் போட்டு நீங்கள் மேரினேட் பண்ணி அப்படியே பொரிச்சு எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ அந்த பேஸ்ட்டையும் வந்து வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளியும் நம்ம வந்து அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஒரு 2 தக்காளி வந்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதில் மசாலா பொடின்னு வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான். ஏன்னா பிரியாணி மசாலா, கரம் மசாலா நம்ம தனியாக ஆட் பண்ண தேவையில்ல, எல்லாமே வந்து நம்ம வதக்கி அரைச்சிட்டோம் இல்லையா. ஸோ இது கூட வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஆனால் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிலாம் இல்லை. நார்மல் சிக்கன் பிரியாணிக்கு நம்ம வேக வைப்போம் இல்லையா, இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண சிக்கன் அப்படின்றதுனால மசாலா மட்டும் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். அப்புறம் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி அளவு நம்ம எப்பயும் போல் ஹாட் வாட்டராக ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து ரெடி ஆகி வந்துடும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் லெமன் பிழிஞ்சு விட்டு உப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து வச்சு எடுத்துக்கலாம். இது ரெடியாகி வர டைம்லேயே நான் எனக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நிறைய தடவை மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி வந்து காமிச்சதுனால நான் இதில் டீட்டெயிலாக வந்து காமிக்கல. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே வந்து நம்ம மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயும், அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தம்மில் விட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரியே சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.
ஸோ அதோட லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் தான் கிச்சனுக்கு வந்து வந்தேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு நிறையா வேலை இருக்குது. சங்கடகர சதுர்த்தி சொன்னேன் இல்லையா, படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம் வந்து பார்க்கணும். லீவ் விட்டாங்கன்னு தான் பேர், ஆனால் இந்த மாதிரி வெளியெலாம் உட்காந்து ரிலாக்ஸாக காஃபி குடித்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆல்ரெடி நான் மினி விலாக்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு, அதுலேயே வந்து லீவ் ஃபுல்லாக வந்து கரெக்டாக இருந்தது. மேரேஜ்லாம் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் 2-3 நாள் ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் இருக்கும். எல்லாமே முடிஞ்சு இப்போ தான் வந்து பேக் டு ரொட்டீன் மாதிரி நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ அதோடு வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு படைச்சிட்டு இங்கே வந்து காலையிலே நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து நான் இன்னும் எடுத்து வைக்கவே இல்லை. அதான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி மீல் ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பண்ணி வைக்கலாம் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி இப்போ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்காகட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப பேசிக்காக நார்மலாக வீட்டில் வந்து எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற சில பாக்ஸஸ்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எனக்கு சிஸ்டர் வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ணது. ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகுது இப்போ தான் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேனே. நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் வந்து 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. அதில் வந்து நம்ம தனித்தனியாக என்னென்ன வைக்கணுமோ வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் மெட்டீரியலில் இருக்க பாக்ஸ். என்கிட்ட ஆல்ரெடி வந்து இதில் இருக்குது, ஆனால் இவ்வளோ ஸ்பேஷியஸாக வந்து இல்லை. ஆனால் இது நல்லா தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றது நான் போக போக வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எனக்கு இப்போதைக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய காய்கறிலாம் இருந்தால் கூட வந்து நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி நிறையா குவான்டிட்டியும் வச்சுக்க முடியுது. அது மாதிரி கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கேரட் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து இன்னொரு டிப் எப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட்டையும் சரி இந்த பின்னாடி பக்கமும் அது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக 20 டேஸ்க்கு மேலே ஆனாலும் கேரட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் பீட்ரூட்லேயும் இந்த மேல் பகுதி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணும்போது அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பீட்ரூட் கூட வேறு எந்த காய்கறி வச்சாலும் அந்த கலர் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அப்படின்றதுனால பச்சை பட்டாணி வந்து பேக்கெட்டில் தான் இருக்குது இல்லையா, அதனால் அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். மீதி வந்து இருக்க காய்கறிலாம் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன்ல, அந்த பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஸ்டோர் பண்ணும்போது மேல் பகுதி வந்து கீழே இருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ வந்து அதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும் மெயினாக. அப்புறம் பீக்கங்காய் வந்து நெக்ஸ்ட் டேவே யூஸ் பண்ண போகிறதுனால அதை மட்டும் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா வந்து அந்த மாதிரி கட் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வராது. ஆனால் காலிஃப்ளவர் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம், ஏன்னா அது வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை அந்த டைமுக்கு உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே வந்து இதை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் யூஸ் பண்ண எந்த இதுக்குமே நான் டிஷ்யூலாம் போட்டு ஸ்டோர் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக வந்து பச்சை மிளகாலாம் ஸ்டோர் பண்ணும்போது அடியில் டிஷ்யூ இருந்தால் தான் அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த காம்பு பகுதி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்தது ரொம்ப முக்கியமான வேலைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறது தான். எனக்கு என்னவோ இது இல்லைனா தான் குக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டைமுக்கு உட்காந்து உரிச்சிட்டு இஞ்சியெல்லாம் தோல் சீவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிருக்க முடியாது. பூண்டும் அதே மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து உரிச்சிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய். நிறைய ரெசிபீஸ்க்கு வந்து நம்ம தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா, கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பீஸ் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் திருவி வந்து எடுத்து வச்சுக்குவேன். சட்னிக்கெலாம் அரைக்கும் போது இதுலேருந்து எடுத்துக்கலாம். வேறு எதாவது பொரியலுக்கு ஆட் பண்ணும்போது அந்த துருவி இருக்கிறது வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நான் 2 பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா பல்காக ஸ்டோர் பண்ணுறதுலே நம்ம அடிக்கடி ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணோன்னா கெட்டு போயிடும். அதனால் கம்மியாக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் நான் என்ன வந்து ஸ்டோர் பண்ணேன்னா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, புதினா. இதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. ஆனால் எப்படி வந்து இருக்குது அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப தனித்தனி பாக்ஸாக போட்டு இடம் அடைக்காமல் ஒரே பாக்ஸாக வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் நான் ஒரு 2 நாளைக்கு தேவையானது மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன். நிறையா வந்து உரித்து வைக்கல. வெங்காயம் வந்து ரொம்ப நாளுக்கு நம்ம வந்து உரித்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் சும்மா நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் வந்து உரித்து வச்சுருக்கேன்.
ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மீதி ஏதாவது பெரிய காய்கறி இருந்ததுன்னா அதை இந்த பெரிய பாக்ஸில் வந்து போட்டுருவேன். மற்றபடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லி, இஞ்சி, லெமன் இது எல்லாமே வந்து தனித்தனியாக இந்த மாதிரி ரேக்கில் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். தேங்காய் மட்டும் நான் ஃப்ரீசரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். குக் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வெளியே எடுத்து வச்சோன்னா சமைக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நான் ரொம்ப பேசிக்காக தேவைப்படுறது மட்டும் எப்படி ஸ்டோர் பண்ணலான்றது தான் சொல்லியிருக்கேன். குக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிக்கணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக சமைச்சிட்டு வந்து வேலையை முடிக்க முடியும். ஸோ இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.